வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கிளர்க் உதவியாளர் உட்பட கிட்டத்தட்ட 240 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 8th 10th 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில போஸ்டிங்கு 8th 10th போதுமானது, ஒரு சில போஸ்டிங்கு 12th கேட்டிருக்காங்க, ஒரு சில போஸ்டிங்கு பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து கேட்டிருக்காங்க. இது மாதிரி தனித்தனியாக வந்து போஸ்டிங் 240 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸும் கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். ஸோ உங்களோட மார்க் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் 10th எடுத்த மார்க்கு, 12th எடுத்த மார்க்கு, 50% மார்க் ஸோ கன்சிடர் பண்ணி அவங்க வந்து எடுப்பாங்க. லாஸ்ட் டேட் 7/10/2025 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது. எங்கேருந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஃபிஷியலாக இவங்க கொடுத்துருக்கூடிய அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பருவகால பட்டியல் எழுத்தர், அதாவது சீசனல் பில் கிளர்க்கு. இதுக்கு வந்து ஆண் பெண் உட்பட கிட்டத்தட்ட 80 போஸ்டிங் இருக்குது. இளங்கலை அறிவியல் அல்லது வேளாண்மை மற்றும் பொறியியல் பட்டம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தின் அடிப்படையில் 5285 ப்ளஸ் டிஏ ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ராவலிங் அலவன்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருவகால உதவுபவர் சீசனல் ஹெல்ப்பர். ஸோ இந்த சீசனல் ஹெல்ப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், 80 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிடேஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் சேலரி பொறுத்த வரைக்கும் 5215 ப்ளஸ் ட்ராவலிங் அலவன்ஸு, டெய்லி அலவன்ஸு எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பருவகால காவலர், அதாவது வாட்ச்மேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருந்தாலே வந்து போதுமானது. தென் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது சேமாக சேலரியெல்லாம் ஒரே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 7/10/2025 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரியான போஸ்டிங் கிட்டத்தட்ட 240 போஸ்டிங் வந்து டோட்டலாக வந்து 80 போஸ்டிங் 80 போஸ்டிங் 80 போஸ்டிங் இது மாதிரி தனித்தனியாக 240 போஸ்டிங் வந்து இதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தென் இது வந்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம், அதாவது மண்டல அலுவலகம் செங்கல்பட்டுலேருந்து கொடுத்துருக்காங்க. புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் 2வது தளம் ஏ பிளாக் வெண்பாக்கம் செங்கல்பட்டு, இங்கேருந்து தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா நேரடி கொள்முதல் நிலையங்களில் வந்து பணிபுரிய பருவகால காலி பணியிடங்களுக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேதிக்குள்ளே, அதாவது 7/1/2025 அப்படிங்கிற இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களோட கல்வி தகுதி சான்று, ஜாதி சான்று, வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சிட்டிங்கன்னா அந்த சான்று, குடும்ப அட்டை, இருப்பிடச் சான்று, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, ஸோ ஆதார் கார்டு ஜெராக்ஸு, ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பீடு போஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ரெஜிஸ்டர்டு போஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்பீடு போஸ்ட் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். மாற்றியமைக்கப்பட்ட தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் மேனுவல் ஆன் பேடி ப்ரொசர்மெண்ட் ரூல் சாப்டர் 6 இதில் படி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது 50% மதிப்பெண் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது 50% மதிப்பெண், நேர்முக தேர்வுக்கு 50% மதிப்பெண் அப்படிங்கிறத அடிப்படையில் உங்களுக்கு 100% மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எடுத்தக்கூடிய மார்க்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி வந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்தும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒருத்தரே வந்து நீங்கள் 3 போஸ்டிங்குமே அப்ளை பண்ணுறீங்கனாலும் தனித்தனியாக அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, ஒருத்தர் வந்து ஒரு போஸ்டிங் தான் அப்ளை பண்ணணுங்கிறது கிடையாது. 3 போஸ்டிங் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து இதில் கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஓகேங்களா, இது மாதிரி என்ன அப்டேட் நியூஸ்க்கு நம்ம சேனலில் தொடர்ந்து விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.